Assalamualaikum, welcome back to my channel Parveens Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ஒரு Sowcarpet ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி கச்சோரி. சூப்பரா இருக்கும். அதோட ஒரு 3 சட்னி தருவாங்க. அதோட சேர்த்து அதை சாப்பிடும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த 3 சட்னியுமே எப்படி செய்யறது, அந்த கச்சோரி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு, பாருங்க. கச்சோரிக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு 400 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த நெய் எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆனால் அந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி வரும். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு டோவாக நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாவு ரொம்ப நேரம் பிணைய தேவையில்லை, லைட்டாக வந்து அது சேர்ந்த மாதிரி வந்தால் போதும். இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் இதை வந்து மூடி நான் வைக்க போகிறேன். இப்போது இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதை நான் எடுத்திருக்கேன். இதோட ஒரு கையளவு கொத்தமல்லியும், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சியும் மிளகாவும் சோம்பும் சேர்த்து அரைச்சதில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட சோம்பு இல்லாததுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து லைட்டாக ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அடுப்பை அமர்த்தி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கான மின்ட் சட்னிக்கு ஒரு பங்களவு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 1/4 பங்களவு புதினா எடுத்துக்கோங்க. நிறையா சேர்க்க வேணாம், கசக்கும். இதோட ஒரு கொஞ்சமாக வந்து இஞ்சியும் கொஞ்சமாக பூண்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு, சர்க்கரை சேர்த்து இதை வந்து தண்ணி கலந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதுக்கு கொடுக்கக்கூடிய ரெட் சட்னி செய்கிறதுக்காக அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பு வந்து குறைச்சி தான் இருக்கணும். இதில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு சுடுற சத்தம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை அமர்த்திக்கோங்க. அவ்வளோதான், ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கொடுக்கக்கூடிய ஒயிட் கலர் சட்னிக்காக வந்து தயிரை லேசாக உப்பு சேர்த்து மிக்சியில் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். திப்பியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக அதுவும் இருக்குது. நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னியும் இருக்குது, ரெட் சட்னியும் இருக்குது. இப்போ மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து தேவையான அளவுக்கு உருண்டைகளாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து லேசாக எண்ணெய் சேர்த்து நான் வந்து பரத்திக்கிறேன். நார்மலாக பரத்தினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கணும். நல்லா நிறையாவே வைக்கலாம், ஆனால் வந்து ஸ்டஃபிங் வெளியே வர்ற அளவுக்கு வச்சிட வேணாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மூடிட்டு ஸ்டஃபிங்கை நல்லா கரெக்டாக உள்ளே இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்தாப்பில் உருண்டையாக நம்ம வந்து ஆக்கிக்கணும். இந்த செய்கிறதுல இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸஸான மாவை வந்து எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாவு வந்து வேகாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது பரத்த தேவையில்லை. இந்த மாதிரி ஈவனாகவும் ஆக்கிக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் இதை சேர்த்து பொரிச்சிக்க போகிறேன். சேர்த்து கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க.
அந்த ஒரு ஓரம் மட்டும் ரொம்ப ப்ரௌன் ஆயிரும். அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே திருப்பி விட்டு ஓரளவு எல்லாமே ஈவனான கலர் வர்ற மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து வேக விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கச்சோடி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய 3 சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. தாஹி சட்னி, மின் சட்னி, அதுக்கப்புறமா வந்து கட்டா மிட்டா சட்னி. இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தயிர் வச்சுட்டு அதுக்கு மேலே கச்சோரி வச்சுக்கோங்க. இந்த கச்சோரியை லைட்டாக வந்து நான் போக் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம எல்லா சட்னியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின வெங்காயமும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பொடி இருந்தால் அதுவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சவுகார்பேட்டில் ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கச்சோரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் அ நைஸ் டே.